போன வீடியோல நம்ம காவிரி பிரச்சனைய பத்தி மேலோட்டமா சில விஷயங்கள் பார்த்திருப்போம். அதுல மேகதாது பிரச்சனைய பத்தி இப்ப பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்க சூஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேகதாது அணை பிரச்சனை. இப்ப காவேரி தீர்ப்பாயம் பார்த்திருப்போம். அப்புறம் காவேரி மேலாண்மை ஆணையம் பார்த்திருப்போம். இப்ப அந்த மாதிரி தண்ணி பகிர்மானம் நம்ம 2 ஸ்டேட்டுக்கும் நடுவுல போயிட்டு இருக்கு. இதுல கர்நாடகா ஒரு இடத்துல அணை கட்ட தயாராகுறாங்க. ஒரு அணை கட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. ஏன் அந்த இடத்துல அணை கட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, கட்டுப்படுத்தப்படாத நீர் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. கட்டுப்படுத்தப்படாத நீர் அப்படின்னா 2 ஆறு அந்த இடத்துல சேருது. காவேரி ஆறும், இன்னொரு ஆறும் அந்த இடத்துல சேருது. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அங்க எந்த அணையுமே இல்லாம, எந்த கட்டுப்பாடுமே இல்லாம அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. ஸோ அத நம்ம சேவ் பண்ணி நம்மளோட ஓன் விவசாய தேவைக்கோ, இல்ல நம்மளோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷனுக்காகவோ நம்ம ஏன் ஒரு அணை கட்டக்கூடாதுன்னு நினைச்ச கர்நாடக அரசு 9,000 crores பட்ஜெட்ல ஒரு ப்ராஜெக்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, காவேரி ஆறுக்கு குறுக்க சிவசமுத்திரம் அருவி பக்கத்துல மேகதாது அப்படிங்கிற இடத்துல அணை கட்ட போறாங்க. மேகதாது ஒகேனக்கல்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ்லயும், மேட்டூர்ல இருந்து 85 கிலோமீட்டர்ஸ்லயும் லொகேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு தண்ணி வர இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடிதான் அது லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த இடத்துல. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா இது கட்டுப்பாடு இல்லாம வரத பார்த்த கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு யோசனைய போட்டாங்க பாருங்க. அதான் அங்க பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு குறுக்க அணைய போட்டோம்னா தமிழ்நாடுக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கறத முடிவு பண்றது நம்மளா இருப்போம். எப்ப தண்ணி கொடுக்கணும்ன்றத முடிவு பண்றதும் நம்மளா இருப்போம் அப்படிங்கறது நினைச்ச கர்நாடகா கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலோட வர்றாங்க. சரிங்களா? ஸோ இது நீதிமன்றத்துக்கு போகுது. நம்ம கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி நம்ம கவர்மெண்டோட புஷ்ல நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் போடுற கேஸ்ல என்ன வாதம் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். கீழ் நீர் பகுதி, மேல் நீர் பகுதி அப்படின்னு. மேல் நீர் பகுதி மேட்ல இருந்து கீழே தண்ணி வர பகுதி. அதாவது கர்நாடகா பகுதின்னு சிம்பிளா வச்சுப்போமே. மேல் நீர் கர்நாடகா, கீழ் நீர் தமிழ்நாடு. ஸோ கீழ் நீர் அதிகமா தண்ணி தேவை இருக்கிறதுனால கீழ் நீர் பகுதி மக்களோட பெர்மிஷன் இல்லாம, அதாவது கீழ் நீர் பகுதியோட பெர்மிஷன் இல்லாம மேல் நீர் எந்த அணையும் கட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலா அவங்க சொல்லியிருக்கணும். ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எந்த ஒரு ப்ரையர் நோட்டுமே இல்லாம, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ப்ரையர் நோட்டுமே இல்லாம இவங்க மேகதாது அணைய ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அடிக்கலும் நாட்டிட்டாங்க. இப்ப இந்த ஒரு ரூல் இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஒரு ரூலும் இருக்கிறதுனால நம்ம அத அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தண்ணி குறைஞ்சா தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. ஸோ இது இயற்கையா வர தண்ணிய குறைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுல கட்டுப்பாடு இல்லாம தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணி வர பகுதி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகால இருந்து கட்டுப்பாடு இல்லாம தண்ணி வர பகுதி தான் இந்த மேகதாது அப்படிங்கிறது. ஸோ அப்ப ஒரு இயற்கையாவே வர ஃப்ளோ ஆகக்கூடிய நீரை நான் தனக்கு அணை கட்டி நான் மறிச்சிருவேன். ஸோ கர்நாடகாவுக்கு இது பெரிய பலமா இருந்தாலுமே தமிழ்நாடு இது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த மேகதாது திட்டம் இருக்கு. அதே மாதிரி நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களும் கட்டக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொன்ன காரணம் மாதிரி கீழ்ப்பகுதி மக்களோட பெர்மிஷன், கீழ் நீர் பகுதியோட மக்கள் பெர்மிஷன் இல்லாம நீங்க மேல் பகுதியில அணை கட்டக்கூடாது அப்படின்னு கோர்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும், இல்ல கோர்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாலும் அந்த ஆர்டரையும் மீறி இப்ப அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப மேகதாதுல அணை கட்டிட்டாங்க சப்போஸ் அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டுல பாலைவனமாகக்கூடிய நிலைமை இருக்கு. உணவு உற்பத்தி 60% குறையும். அதே மாதிரி 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரம் என்னவாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. மின்சார உற்பத்தி, அதே மாதிரி நிலத்தடி நீர் வெகுவா பாதிக்கப்படும். இது எல்லாமே மேகதாதுவால ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள்.
இப்போ இந்த காவிரி பிரச்சனையில வந்து திமுகவோட முன்னெடுப்புகள் என்னவா இருந்துச்சுன்னா, நெறைய வந்து உச்சநீதிமன்றத்துல சட்ட போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியத்த வலியுறுத்தி நெறைய போராட்டங்கள், சட்டமன்ற தீர்மானங்கள், அதே மாரி நெறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் பேச்சுவார்த்தை இது எல்லாமே வந்து டிஎம்கே கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்கு. அ இப்ப வந்து என்ன காலகட்டத்துல எது எது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 69ல முதலா வந்து காவேரி நடுவர் மன்றம் வேணுன்ற கோரிக்கைய வந்து திமுக வச்சிருக்கு. 70ல மீண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க. 71ல வந்து சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அப்புறம் கடிதம் மூலமா வந்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு வந்து காவேரி நடுவர் மன்றம் வேண்டும் அப்படின்ற அழுத்தத்த தெரிவிச்சு கடிதம் எழுதுறாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். கிட்டத்தட்ட 27 முறை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கர்நாடகாவும், தமிழ்நாடும் வந்து இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மீடியமோட 27 முறை பேச்சுவார்த்தை நடத்தி 90ல வந்து விபி சிங் அவர்களுக்கு நடுவர் மன்றம் வேண்டும்னு மறுபடியும் அழுத்தம் தெரிவித்து கடிதம் எழுதுறாங்க. 91ல வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு செய்தப்போ வந்து இடைக்கால உத்தரவு ஒண்ணு வருது. என்ன அப்படின்னா 205 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு வந்து ஒண்ணு தெரிவிக்குது. அப்புறமே வந்து மறுபடியும் 96ல வரும்போது ஆட்சிக்கு வரும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐக்கிய குஜராலிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, அழுத்தம் தெரிவிக்கிறாரு. ஆனா வந்து அது சக்சஸ்ஃபுல் ஆகல. திரும்ப 98ல வந்து 9 ஹவர்ஸ் பேசுறாரு வாஜ்பாய் அவர்கள்ட்ட. அப்புறமேட்டு தான் வந்து நம்மளுக்கு காவேரி நதிநீர் ஆணையம் கிடைக்குது. அதுக்கப்புறம் 2007ல 190 டிஎம்சி தண்ணிக்கு மறுபடியும் வாக்குவாதம் பண்றோம். அதுக்கப்புறமே வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு வந்து ஒரு புரிதலுக்கு வந்து கிட்டத்தட்ட சமமா பங்கு பிரிச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு காவேரி நதிநீர் ஆணையம் வந்து அவங்களுக்கு உத்தரவு போடுது. இந்த மாதிரி காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மேகதாது அணை விவகாரத்துல பிரசன்ட் கவர்மெண்ட் எந்த நிலைப்பாடும் எடுக்காம இருக்கிறது விவசாயிகளிடம் வந்து மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அதை நம்பி இருக்கிறதுனால எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காம கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை விவசாயிகளுக்கிட்ட உருவாக்கி இருக்கு. இது எப்ப மாறும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருப்போம். நன்றி.